வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 15ஆம் அத்தியாயம் கண்ணடியன் கால்வாய். அதில் தாசியின் உத்தம சிந்தை. உலகத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இப்படி அவன் மாட்டோடு இழுபட்டு போய்கொண்டே இருந்தபோது அது சீனியபுரம் என்கிற ஊரில் ஒரு தாசியின் வீட்டுக்குள்ளாக போயிற்று. லட்சியத்துக்காக மானாபிமானம் விட்ட சுத்த பிரம்மச்சாரியும் அதோடையே போனான். போகிற வழியை எல்லாம் அவன் அடையாளம் செய்து கொண்டதில் இந்த வீட்டையும் செய்து கொண்டான். இதை கவனித்தாள் அந்த தாசி. கலாசி என்று அவளுக்கு பெயர். அவள் உடனே பசுவுக்கு முன்னால் வந்து மரித்து நின்று கொண்டு, ஏன் என் வீட்டுக்குள் மாடு வரவிட்டாய்? அப்புறம் அடையாளம் வேறு பண்ணிக்கொள்கிறாய் என்று கேட்டாள். சத்தியசந்தனான பிரம்மச்சாரி எல்லா விருத்தாந்தமும் சொன்னான். பசுவின் கதியை நானாக தடுக்கக்கூடாது என்பதால் தான் இதை உன்னிடம் சொல்லாமல் போனேன். கால்வாய் வெட்டும்போது உன்னை கேட்டுக்கொண்டு உனக்குரிய ஸ்வர்ணத்தை கொடுத்துவிட்டு இந்த வீட்டை இடித்து இதையும் கால்வாய் மார்க்கத்தில் கொண்டு வர இருந்தேன் என்று தெரிவித்து கொண்டான். வழியிலே ஆர்ஜிதம் செய்து கொள்ளும் பிரத்தியார் சொத்துக்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து விடும்படியும் அகஸ்தியர் சொல்லியிருந்தார். காம்பன்சேஷன் என்று சொல்கிறார்களே அது. உடனே கலாசி, அதெல்லாம் நீ ஒன்றும் நஷ்ட ஈடு தர வேண்டாம். இங்கே பயிர்கள் பாசனம் இல்லாமல் நாசமாகின்றன. நீ வெட்டுகிற கால்வாயில் இந்த ஊர் வாழும். அப்படி வாழ பண்ணும் புண்ணியத்தில் எனக்கும் இந்த வீட்டை கொடுப்பதால் பங்கு கிடைப்பதே போதும். அதோடு ஊர் வயலுக்கெல்லாம் ஜலம் வரும்போது என் நிலத்துக்கும் தானே கிடைக்கப் போகிறது என்று பெரிய மனசோடு சொல்லிவிட்டார். எந்த குலத்தவரானாலும் எந்த தொழில் செய்பவரானாலும் அவர்களிலும் உத்தமமான சிந்தை உள்ளவர்கள் இருக்கவே செய்வார்கள். அப்புறம் பசு அவனை கொஞ்ச தூரம் இழுத்து கொண்டு போய் பரந்தாரி என்னும் கிராமம் வந்தவுடன் அங்கேயுள்ள வறண்டு போன ஒரு ஏரி கரையிலிருந்து அப்படியே பறந்து போய் மறைந்து விட்டது. இப்போது அந்த கிராமத்தை பிரஞ்சாரி என்கிறார்கள். அகஸ்தியரின் மகிமையால் அந்த தெய்வ பசுவே அது என்று பிரம்மச்சாரி புரிந்து கொண்டான். பசுவை விட புனிதமான ஜந்து எதுவும் இல்லை. 33 தேவதைகளும் அதில் அடக்கம். சகல பாபங்களையும் போக்கும் தாமிரபரணியிலிருந்து வரும் கால்வாய்க்கு எத்தனை பெருமையுண்டு என்று காட்டவே இப்படி பசு ரூபத்தில் அகஸ்தியர் அந்த கால்வாய்க்கு பிளான் போட்டு கொடுத்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து குருக்கள் மோசடியும் ஈசன் தந்த தண்டனையும். பரந்தாரி ஏரியோடு கால்வாய் முடிந்துவிட வேண்டும் என்று புரிந்து கொண்ட பிரம்மச்சாரி உடனே ஸ்வர்ணத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக அம்பாசமுத்திரத்துக்கு ஓடினான். பொது தொண்டு என்றால் இப்படித்தான் ஓய்ச்சல் இல்லாமல் ஓடியாடியாக வேண்டும். அதிலே எத்தனையோ இடைஞ்சல், தோல்வி எல்லாமும் வந்தால் அதையும் முழுங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். பிரம்மச்சாரிக்கு இப்போது அப்படித்தான் ஏற்பட்டது. அம்பாசமுத்திர குருக்கள் திருப்பி கொடுத்த மூட்டையை அவன் பிரித்து பார்த்தால் அதில் ஸ்வர்ணத்தினாலான துவரைமணிக்கு பதில் அசல் துவரம்பருப்புகள் தான் இருந்தன. வெறும் துவரம்பருப்பு மூட்டையை கொடுத்துவிட்டு அந்த குருக்கள், இதுதான் நீ தந்தது என்று ஒரே அடியாக சாதித்து விட்டார். பிரம்மச்சாரி ராஜாவிடம் ஓடினான். அம்பாசமுத்திரமும் அப்போது கேரள ராஜ்யத்தில்தான் இருந்ததால் தானம் கொடுத்த பழைய ராஜாவிடமே தான் போய் முறையிட்டான். ராஜாவுக்கு பிரம்மச்சாரியின் பெருமை ஏற்கனவே தன்னுடைய வியாதி தீர்த்த போது கொஞ்சம் தெரிந்ததென்றால் இப்போது பூரணமாய் தெரிந்தது. தானம் வாங்கின அவ்வளவு ஸ்வர்ணத்தையும் பொதுஜன பணிக்கே அவன் செலவழிக்கவிருந்ததாலும் அந்த ஸ்வர்ணம் தன்னுடையதாதலால் தனக்கும் கிஞ்சித் புண்ணியம் லபிக்கும் என்பதாலும் ராஜாவுக்கு ஒரு கூடுதலான ஈடுபாடு பிறந்தது. ஆனாலும் ஸ்வர்ணத்துக்கு பதில் துவரம்பருப்பை கொடுத்தவர் சிவாச்சாரியாராதலால் அவரிடமும் மரியாதை தப்பக்கூடாதென்று நினைத்து அவரை கூப்பிட்டனுப்பி நல்ல வார்த்தையாக சொன்னான். அந்த மனுஷரோ பழைய பல்லவியையே பாடினார். அவரை சத்திய பிரமாணம் பண்ண வைக்க ஒன்றுதான் வழி என்று ராஜாவுக்கு தோன்றியது. அதை சொன்னான். அப்படியானால் சரி, நீர் பூஜை செய்கிற கச்சேபேஸ்வர மகாலிங்கத்தை தொட்டுக்கொண்டே பிரமாணம் பண்ணும், நம்புகிறோம் என்றான். குருக்கள் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் மந்திர சாஸ்திரத்தில் ரொம்பவும் கெட்டிக்காரரான அவர் தம் மனசுக்குள்
தந்திரமாக ஒரு திட்டம் போட்டு கொண்டு விட்டார். ஆலயங்களில் ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்கிறார்கள்? மூர்த்திகளிடமுள்ள கலைகளை, அதாவது நமக்கு பிராணன் மாதிரி அந்த விக்கிரகங்களில் பிராண பிரதிஷ்டை ஆகியுள்ள தெய்வாம்சங்களை கலாகர்ஷணம் என்கிற சடங்கால் கும்பத்திலே ஆகர்ஷித்து வைத்து விடுவார்கள். அப்போது விக்கிரகத்தில் தெய்வசக்தி இல்லை, அதற்கு பூஜை பண்ண வேண்டாம். அதை சாக்கால் மூடிவிட்டு அது இருக்கிற இடத்தை வெட்டி கொத்தி ரிப்பேர் செய்யலாம் என்றாகிவிடுகிறது. இதே போல நாமும் பிரமாணம் பண்ணுவதற்கு முந்தி ரகசியமாக கச்சேபேஸ்வர சுவாமியின் கலைகளை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் புளிய மரத்தில் ஆகர்ஷித்து வைத்துவிட்டு வெறும் கல்லாகிவிட்ட லிங்கத்தை தொட்டுக்கொண்டு சத்தியம் பண்ணிவிடலாம் என்று அந்த குருக்கள் திட்டம் போட்டுக்கொண்டார். திருவொற்றியூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏதோ ஒரு காரணத்தினால் சங்கிலி நாச்சியாருக்கு பொய் பிரமாணம் பண்ணித்தர நேர்ந்தபோது முன்கூட்டியே சுவாமியிடம், நீ அப்போது மூலஸ்தானத்தில் இல்லாமல் வெளி பிரகாரத்து மகிழ மரத்திலே போயிரு என்றார். சுவாமி அவர்கிட்டேயும் சரி என்று தலையாட்டிவிட்டு அன்றைக்கு ராத்திரியே சங்கிலி நாச்சியார் சொப்பனத்திலேயும் போய் விஷயத்தை அம்பலமாக்கி விட்டார். நீ ஒன்றும் தெரியாதவள் மாதிரி சுந்தரனிடம் சுவாமி சன்னிதானத்திலே போய் சத்தியம் பண்ண வேண்டாம், இந்த மகிழ மரத்தின் கீழே பண்ணினாலே போதும் என்று சொல்லு என்று கோழி சொன்னார் என்று கதை தெரிந்திருக்கலாம். இங்கே தொண்டை மண்டலத்தில் நடந்த மாதிரியே நம் கதையில் கேரள ராஜ்யத்திலும் நடந்தது. குருக்கள் பிரமாணம் பண்ணவிருந்ததற்கு முதல் நாள் ராத்திரி சுவாமி பிரம்மச்சாரியின் சொப்பனத்தில் தோன்றி, நாளைக்கு என்னை குருக்கள் புளிய மரத்தில் கலாகர்ஷணம் பண்ணி வைத்திருப்பார், அதனால் புளிய மரத்தை தொட்டுக்கொண்டு அவர் பிரமாணம் பண்ணினாலே போதும் என்று சொல்லிவிடு என்று சொன்னார். மறுநாள் பிரம்மச்சாரி, குருக்கள், ராஜா, ஊர்ஜனங்கள் எல்லாரும் கோவில் வாசலில் கூடினார்கள். சன்னிதானத்துக்கு எல்லாரும் போக இருந்தபோது பிரம்மச்சாரி சுவாமி சொல்லிக் கொடுத்தது போலவே இத்தனை காலமாக சுவாமியை தொட்டு பூஜை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சிவாச்சாரியாரிடம் போய் அந்த சுவாமி மேல் கை வைத்து கொண்டு சத்தியம் பண்ணு என்று கேட்பது அபச்சாரமாகப்படுகிறது. அதோடு என்னுடைய அல்ப விவகாரத்துக்கு பரமேஸ்வரனை இழுப்பதும் முறையாக தோன்றவில்லை. ஆனதால் அவர் இந்த புளிய மரத்தை தொட்டுக்கொண்டு பிரமாணம் பண்ணினாலே போதும், பச்சை மரத்தை தொட்டுக்கொண்டு பச்சை பொய் சொல்ல எவரும் துணிய மாட்டார்கள் அல்லவா என்றான். அவனுடைய பெருந்தன்மையை பார்த்து எல்லாரும் ஆகாகாரம் செய்தார்கள். இது சுவாமி ஆடின நாடகத்தினால் அவனுக்கு கிடைத்த லாபம். ராஜா குருக்களை பார்த்து, பிரம்மச்சாரி சொல்வது யுக்தமாகத்தான் இருக்கிறது, ஆனபடியால் இந்த பச்சை மரத்தை தொட்டுக்கொண்டு சத்தியம் பண்ணும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டான். அந்த நிலவரத்தில் எதற்கும் துணிந்த குருக்கள் அதே போல தாம் சுவாமியை ஆவாகனம் பண்ணி வைத்திருந்த அந்த விருட்சத்தை தொட்டபடியே பிரமாணம் பண்ணினார். இந்த பிரம்மச்சாரி என்னிடம் கொடுத்து வைத்திருந்த அதே மூட்டையை நான் அப்படியேதான் அவரிடம் திருப்பிக் கொடுத்தேன். இது சத்தியம் என்று அவர் சொன்னார். சொன்னாரோ இல்லையோ, உடனே அங்கே ஒரு ஜுவாலை அவரை சுற்றி எழுந்தது. அதிலே அவர் பஸ்மமாகிவிட்டார். யார் எந்த தப்பு பண்ணினாலும் பொறுக்கலாம், ஆனால் தன்னை நம்பி ஒரு பொருளை ஒப்படைத்தவனை மோசம் பண்ணுவது, அப்புறம் சத்தியத்துக்கும் தந்திரமாக மோசம் பண்ண பார்ப்பது, எல்லாவற்றுக்கும் மேல் ஜனங்களின் பாப பரிகாரார்த்தம் தாம் பூஜை பண்ணுகிற சுவாமியையே தம்முடைய மோசடிக்கு உடந்தையாக்கி கொள்ள பார்ப்பது என்பதாக குருக்கள் வரம்பு மீறி பண்ணிக்கொண்டே போனதால்தான் சுவாமி அவரை எரித்து விட்டார். இதை பார்த்து மலைத்து போன ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிரம்மச்சாரி விஷயத்தை சொன்னான். உடனே ராஜா குருக்கள் வீட்டை நன்றாக சோதனை போட பண்ணினான். ஸ்வர்ண மூட்டை அகப்பட்டது. ஒரு முறை தானம் கொடுத்ததையே மறுபடியும் பிரம்மச்சாரிக்கு மீட்டு கொடுத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் ராஜா. குருக்களை தகனம் பண்ணிவிட்டதால் கச்சேபேஸ்வரருக்கு தாகேஸ்வரர் என்று புதிதாக ஒரு பெயர் ஏற்பட்டது. இன்றைக்கும் பேச்சு வழக்கு தமிழில் அவரை எரிக்கட்டிச்சாமி, எரிச்ச முடியார், எரிச்சாவடையார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த ஊரிலே எனக்கு தெரிந்த சமீப காலம் வரையில் சாமானிய ஜனங்கள் குற்றம் செய்ததாக நினைத்தவர்களை இந்த சுவாமி முன்னால்
சத்தியம் பண்ண சொல்லும் வழக்கம் இருந்திருக்கிறது. கோர்ட்டில் கூசாமல் பொய் சொன்னவர்கள் கூட இங்கே நிஜத்தை கக்கி விடுவார்களாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபிரிவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபிரிவா சரணம்.